இந்த 2 வாரமா இந்த டாஸ்மாக்ல நடந்த ஊழலும் ரத்தீஷ் இந்த ஆகாஷ் இவங்க பண்ண அட்டுழியங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருக்கும். ஸ்டே வெக்கேட் ஆகட்டும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நான் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருக்கேன் பிரதமர் பதவி என்பது அரசு பதவி அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா முதல் முறையா இந்திய வரலாற்றுல பிரதமர் போஸ்டையே தனியார் ஆக்கின ஒரே பெருமை நம்ம ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் மோடிக்கு தான் சேரும். PM கேர் ஃபண்ட் ஒன்னு வசூலிச்சாரு, 10,000 கோடி ஆட்டையை போட்டார். மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 10,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார். இப்ப பிரதமர் மோடியினுடைய ஊழலை யார் கேள்வி கேட்கிறது? அதுவும் எப்ப ஊழல் செய்தார்? மக்கள் கொத்து கொத்தாக கொரோனாவில் மாண்டு மடித்து கொண்டிருந்த பொழுது என்ன கேட்டார்? மக்களுக்கு நிதி உதவி செய்யறதுக்கு நிதி தாங்க, நான் PM கேர் ஃபண்ட் வசூலிக்கிறேன். 10,000 கோடி ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்கலங்கும் போது RTIல கேக்குறோம், ஐயா இந்த PM கேர் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் வந்துச்சு, அதை பத்தி கணக்கு சொல்ல முடியாது மோடி ஐயா. ஏங்க கணக்கு சொல்ல முடியாது? அது தனியார் அறக்கட்டளைனர். PM பதவியை தனியார் ஆக்கியது எவ்வளவு பெரிய ஊழல். டாஸ்மாக பத்தி இவ்வளவு கொதிச்சாங்க. உத்தரப்பிரதேசம் தான் இன்னைக்கு அங்க மதுபான விற்பனையில இந்தியாவிலேயே 2000 கடைகளை ஓராண்டில் திறந்து ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ. ரயில் நிலையங்கள், பொது இடங்கள்ல தண்ணி அடிக்கிறதுக்கு அனுமதி யாரு? ஐயா யோகி ஆதித்யநாத். இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில உங்க பாஜக கூட்டணி ஆட்சி, சாராயமும் கல்லும் மதுபான கடைகளும் ஆறா ஓடுது. பாண்டிச்சேரினாலே எதுக்கு ஸ்பெஷல் தெரியும். பேரன்பு கொண்ட ஐயா கருணாநிதி ஆட்சிக்கு வந்து புரியல, இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு விவசாயிகளை சுட்டுக் கொண்ட முதல் அரசு திமுக அரசு. என்னுடைய இனிய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் எங்க போனார்? நான் பேசட்டுமா? பாச்சாத்தி பத்தி பேசுவோமா? சரினா யாருன்னு பேசுவோமா? எல்லாத்தையும் பேசுவோமா? எடுத்து சந்திரலேகா முகத்தில் ஆசிட் அடிச்சதுல இருந்து ஒன்னொன்னு பேசணும். அதுவா விவாதம்? ஆர்எஸ் அவர்கள் சொல்லும் போது நீங்க நான் கூட பார்த்தேன் பேட்டியை, அப்படியே அந்த அவர் உட்காந்த ஸ்டைலும் அவர் பேசின ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது பேசணும், எல்லாரும் பேட்டி கேட்குறாங்க, அவங்க ஏற்ற மாதிரி பேட்டி கேட்குறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி மோடி இப்படி சொல்றாரு, அமித்ஷா அவன் மணிப்பேர் பார்க்க சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, நல்லா பேசட்டும். இப்படி பேச பேச மக்களுக்கு அவரை பத்தின புரிதல் வரும். அந்த பேசும்போது அவரோட உடல் மொழி எல்லாம் பார்க்குறாங்க. ஆராசாவின் உடல் மொழி அப்படின்னாரு. ஆராசா கம்பீரமாக பேசுவதே எங்களுக்கு பல பேருக்கு அது கோபத்தை தருது, அந்த உடல் மொழி எரிச்சலை தருதுன்னா அவர் அப்படித்தான் பேசுவார். ஏன் ஆராசா அப்படி பேசக்கூடாதா? என்ன சிக்கல்? நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் அப்படி பேசணுமா? எப்படி பேசுறாங்க நிர்மலா சீதாராமன்? ஆராசா நிர்மலா சீதாராமன் மாதிரி பேசுறாங்களா? கொரோனா பேரிடர் காலத்துல ரயில்வே டிராக்ல நடந்து போனாங்க சார் இந்த நாட்டினுடைய அப்பாவி பொதுமக்கள். ராகுல் காந்தி என்ன கேட்டாரு? ஏங்க இவங்க பெட்டி படிக்க தூக்கிட்டு இந்த அப்பாவி மக்கள் ரயில்வே டிராக்ல நடந்து போகிறார்களே, சாலைகளில் நடந்து போகிறார்களே இந்த நாட்டின் குடிமக்கள் என்று சொன்ன பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன உடல் மொழியும் அந்த தொனியும் மொழியும் என்ன தெரியுமா? அவ்வளவு அக்கறை இருந்தா அந்த பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நீங்க கூட நடந்து போங்க. ஒக்கி புயல் பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். கடலுக்குள்ள போன மீனவர்களை காணும். ஹெலிகாப்டர் அனுப்புங்க, விமானத்தை அனுப்புங்க, கப்பல் அனுப்புங்கன்னு மீனவர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அது இதெல்லாம் சொல்றாங்க. அங்க ஒண்ணு நடக்கல. அங்க நின்னாங்க. நிர்மலா சீதாராமன் அங்கே வந்தா அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், மீனவ சகோதரர்கள், மீனவ சொந்தங்கள், அவங்க கணவனுக்கான சகோதரன் கேட்கும் போது ஏய் வாயமுடு, சுமாரு நான் பேசணுமா வேண்டாமா, சுமாரு வாயமுடு, இப்படி பேசிய உடல் மொழி. நீங்க ஆராசா உடல் மொழி சொல்லக்கூடாது. என்ன ஆராசா நீங்க என்ன உடல் மொழியை பாத்தீங்க? நீங்க ஆராசா பேசியது அவர் பேசிய பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுங்க. சரி, நீங்க தரவுகளோட பேசுங்கன்னு சொன்னீங்க. அமித்ஷா நேற்று பேசுகின்ற பொழுது நீங்க பட்டியல் போடுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மதுரையில இருந்து பேசுற திமுக என்ன செஞ்சதுன்னு. ஒரு எய்ம்ஸ கட்டி முடிக்க முடியாத பாஜக இத்தனை திட்டங்களை போட்ட திமுக பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன லாஜிக்?